ஸோ 5 days ஃபார் நீட் 2024 இந்த சண்டே வரப்போகுது. ஸோ இது ஒரு மிக்சடான மூமெண்ட்ஸ். ஸோ ஒரு பார்ட்டில் வந்து ரொம்ப பயமாக இருக்கும், ஒரு பார்ட்டில் எல்லாம் படிச்சிட்டோமா படிக்கலையா, ஒரு பார்ட்டில் நம்மளால் அதெல்லாம் முடியுமா, ஒரு பார்ட்டில் எக்ஸாம் டஃப்பாக இருந்தால் என்ன, இல்லை நம்மளுக்கு தெரியாமல் இருந்தால் என்ன, சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணால் என்ன, இந்த மாதிரி thousands ஆஃப் கொஷின்ஸ் எல்லாத்து மனசுக்குள்ளேயும் ஓடிட்டுருக்கும். அண்ட் திஸ் இஸ் வெரி 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 யூனிக் டைம். இந்த 1 வீக்குங்கிறது ரொம்பவுமே முக்கியமான ஒரு டைமாக இருக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ இந்த 5 days முக்கியமான 3 விஷயங்கள் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் கோயிங், வெல்கம் டு மை சேனல் இன்ஸ்பைரிங் பிரெயின்ஸ் அண்ட் திஸ் இஸ் ஹரி, கம்ப்ளீட்டட் ஃபிசியோதெரப்பி, currently doing final year MBBS and a part-time biology faculty. ஓகே, என்ன பண்ணால் இந்த 5 நாளில் எந்தவித ஆபத்துமே இல்லாமல் ஆர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக நம்மளோட இதை கொண்டு போக முடியும். இது ரொம்ப பெரிய ஸ்ட்ராட்டஜிஸோ ட்ரிக்ஸோ எதுவுமே கிடையாது. வாட் ஆர் யூ டூயிங் அதை நான் இம்ப்ளை பண்ணுறேன். ஓகே, இது நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது கரெக்டு தான், இது நீங்கள் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்ல போகிறேன். ரைட்? ஓகே, இந்த 3 நாள் என்னென்னலாம், இந்த 5 நாள் என்னென்னலாம் பண்ணலாம். ஃபர்ஸ்ட், ரிவிஷன். ஸோ செகண்ட், ஃபுல் மாடல், அண்ட் தேர்ட் இஸ் சம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வில் கோ வித் த இம்பார்ட்டன்ட் திங்ஸ். ஃபர்ஸ்ட் இஸ் ஐம் ஜஸ்ட் கோயிங் வித் த ஃபுல் மாடல் டெஸ்ட். இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் கடைசி ஸ்டேஜில் மேபி இந்த கடைசியில் வைக்கிற எக்ஸாம்ஸ் நிறைய இடத்துல மச் ப்ரெடிக்டடாக இருக்கலாம். ஸோ அந்த மச் ப்ரெடிக்டடுங்கிற போது அதில் இருக்க நிறைய கொஷின்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணாலே மேக்ஸிமம் நம்மளால ஒரு ஜட்ஜபிளாக ஒரு மார்க் வாங்க முடியும். சரியா? ஸோ இதுக்கு நிறைய இடத்துல இருக்குது. அண்ட் ஆஸ் ஐ செட் லாஸ்ட் வீக் மாதிரி இந்த டைமே வேதாந்து இஸ் கம்மிங் அப் வித் அன் எக்ஸாம். ஸோ அவங்களுமே ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வைக்க போகிறாங்க. தட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஆன் ஃப்ரைடே, விச் மீன்ஸ் May 3 அன்னைக்கு 2 to 5:20 PM அன்றைக்கி தான் இந்த நீட் ரெப்ளிகா ஃபைனல் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. ஸோ வெரி சிம்பிள், யூ கேன் டேக் திஸ் டெஸ்ட் இன் ஆன்லைன். என்றைக்கு நடக்க போகுது? ஃப்ரைடே. 3வது விஷயம் என்ன? 2 to 5:20 PM. ஸோ வாட் ஆர் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஹேவிங் திஸ் டெஸ்ட்? எதனால இந்த டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் ஹைலி கியூரேட்டட் பை த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். கடைசியாக எடுக்கிறதுனால ஒரு பெஸ்ட்டான கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸாக இருக்கும். செகண்டு, யூ வில் கெட் அ காம்ப்ரிஹென்சிவ் அனாலிசிஸ். நீங்கள் என்ன தப்பு பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் தப்பு நடந்திருக்கு, எந்த பார்ட்டை கான்சன்ட்ரேட் பண்ணலாம், இல்லை இந்த பார்ட்டு உங்களுக்கு மேபி இத்தனை நாள் நீங்கள் இப்போ ஏதோ வராத பார்ட்டை ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அதில் இப்போ உங்களுக்கு நல்ல மார்க் வருது அப்படின்னு காமிக்கும் போது இட் பூஸ்ட் யுவர் கான்ஃபிடென்ஸ். அண்ட் தேர்ட் இஸ் யூ வில் கெட் ஆல் இண்டியா ரேங்க் அண்ட் ஆல்சோ காலேஜ் ப்ரெடிக்டார். ஸோ ஆஸ் யூ நோ பிஃபோர், இது நம்ம முன்னாடியே பண்ணியிருக்கோம். அண்ட் கடைசியாக இது ஓவராலாக திஸ் வில் கிவ்ஸ் யூ இமென்ஸ் கான்ஃபிடென்ஸ் டு டேக் யோர் ஃபைனல் எக்ஸாம்ஸ். ஸோ இந்த டெஸ்ட்டுக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே என்ரோல் பண்ணிக்கலாம் யூஸிங் த லிங்க் தட் இஸ் கிவன் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ. ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் டேக்கிங் அ ஃபுல் மாடல் டெஸ்ட் இஸ் மேண்டட்ரி. அதுவும் 1 or 2, தட்ஸ் ஆல். ரொம்ப அதிகமாகலாம் எடுக்க வேண்டாம். அதுக்கு இந்த இது ஒரு கீ ஃபேக்டராக ஹெல்ப் பண்ணும். செகண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் ரிவிஷன். ரிவிஷனுங்கிறது திஸ் இஸ் த டைம் வேர் யூ கேன் ரிவைஸ் ஆஸ் மச் அஸ் பாசிபிள். இவ்வளோ தானலாம் இல்லை, 2, 3, 4 எத்தனை டைம் வேணாலும் ரிவைஸ் பண்ணலாம். யூ ஷுட் ரிவைஸ் இன் சச் வே தட் சும்மா நீங்கள் நடந்து போயிட்டு கையில் புக்கே இல்லைனாலும் இந்த சாப்டர் ரிவைஸ் பண்ணணுன்னா கண்ணை மூடிட்டு டக்கு 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 அடுத்தடுத்த லைனை சொல்லி பார்க்குற அளவுக்கு யூ ஷுட் நோ இட் வெரி வெல். இதுதான் நம்மளோட ஹைட்டண்டாக ரிவிஷனாக இருக்கணும். இதுக்கு மேலே ஒரு ரிவிஷனே இல்லை அந்த புக்கில் அப்படிங்கிற அளவுக்கு எத்தனை டைம் படிக்க முடியுமோ அத்தனை டைமும் படித்து நம்மளோட கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணணும். பிகாஸ் ரிவிஷன் இஸ் ஹைலி லிங்க்டு டு யுவர் மார்க்ஸ். வென்எவர் நீங்கள் ஆங்ஸைட்டியில் போகிறீங்க, ஒரு எக்ஸாமில் திடீர்னு ஸ்டக் ஆகிறீங்க அப்படின்னா இந்த ரிவிஷன் தான் உங்களை காப்பாற்றும். எப்படி அப்படின்னா, இந்த ரிவிஷன் அதுவாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கும். ரேதர் தென் நம்ம கனெக்ட் பண்ணி படிச்சிருப்போம், நம்ம யோசித்து படிச்சிருப்போம், நம்ம புரிஞ்சு படிச்சிருப்போம், இது எல்லாமே ஓகே. பட் ஒன்ஸ் வென் யூ ஆர் இன் ஆங்ஸைட்டி ஆர் இன் சம் ஃபியர், தீஸ் திங்ஸ் வில் பி மாஸ்ட். அப்போ தான் உனக்கு இந்த நீங்கள் இத்தனை டைம் ரிவிஷன் பண்ணிங்க இல்லையா, அந்த ரேண்டமாக அந்த லைன் அப்படியே வந்துடும். திஸ் மீன் திஸ் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போதே அடுத்தடுத்த வார்த்தை யோசிக்காமையே வந்துடும். தட் வில் சேவ் யூ மெனி டைம் அண்ட் மெனி மார்க்ஸ் இன் யுவர் எக்ஸாம்ஸ். ஏன்னா அதுதான் தேவை. அந்த ரிஃப்ளெக்ஸாகவே வர்றதுக்கு இந்த ரிவிஷன் தான் முக்கியம். ரைட்? அண்ட் கோயிங் டு த தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், மேனிஃபெஸ்டேஷன். ஐ நோ
இன்றைக்கும் நீங்கள் திரும்பி பார்த்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபர்ஸ்ட் டே ஞாபகம் வரும். மேபி லாஸ்ட் இயரில் இப்போ நீங்கள் அந்த எக்ஸாம் டே இல்லாத அடுத்த நாள் நீங்கள் ஒரு டெசிஷன் எடுத்திருப்பீங்க. நான் இதுதான் பண்ணணும், இதுக்கு நான் எப்படியாச்சும் கஷ்டப்படணும், இதுதான் என் வாழ்க்கை அப்படின்னு ஏதாச்சும் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டில் டிசைட் பண்ணியிருப்பீங்க. அந்த பாயிண்ட்டை யோசிச்சு பாருங்கள். தட் இஸ் த ஸ்டார்ட் ஆஃப் யுவர் மேனிஃபெஸ்டேஷன். பிகாஸ் ஆஃப் த ஸ்டார்ட் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன் யூ ஆர் ஒர்க்கிங் திஸ் மச் லாங். இவ்வளோ கஷ்டப்பட்டு, இவ்வளோ என்கேஜ் பண்ணி, இவ்வளோ லூஸ் பண்ணி, நீங்கள் இவ்வளோ நாள் சஃபர் ஆனதுக்கு ஒரே ஒரு ரீசன் உங்கள் ஸ்டார்ட் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன்னா நவ் யூ ஹாவ் டு எண்ட் திஸ் மேனிஃபெஸ்டேஷன் வித் அ வெரி மச் பியூட்டிஃபுல் கலர்ஸ். அதுக்கு உங்கள் மனசில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், அப்போ கண்டிப்பாக தப்பாக போகாது. இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு எல்லா லக்கும் ஃபேவராக தான் இருக்கும். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம், நம்ம இமேஜின் பண்ணது நடக்கும். யூ ஹாவ் டு இமேஜின். இந்த மாதிரி ஒரு காலேஜ், இந்த மாதிரி ஒரு என்ட்ரன்ஸ், இப்படி தான் நம்ம உள்ளே போகிறோம், அந்த காலேஜ் எப்படி இருக்கும், இந்த இடத்துல எப்படி இருக்கும், ஆடிட்டோரியத்தில் நம்மளுக்கு அந்த கோச் செரமனி அன்றைக்கி கோட் தருவாங்க. அந்த கோட்டை பார்க்கும்போது பேரண்ட்ஸ் அவ்வளோ என்ஜாய் பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். மேபி நிறைய பேர் அழுக கூட செய்வாங்க. நம்ம ஃபேமிலிலேயே நிறைய பேர் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்திருப்பீங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் டாக்டராகவும் இருந்திருப்பீங்க. ஸோ இது எல்லாமே இட் இஸ் அ மிக்சட் ஃபீலிங். இது வந்து எதுவுமே வேறு எந்த ஒரு விஷயமே யாருக்கும் தர முடியாது. ஸோ அந்த மேனிஃபெஸ்டேஷனை நல்லா பிடிச்சிக்கோ. இப்போ நான் சொன்னதெல்லாம் இமேஜின் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. திஸ் வில் சேவ் யூ இன் யோர் எக்ஸாம் டைம். திஸ் வில் ஹெல்ப்ஸ் டு கிளியர் யுவர் ஃபியர் அண்ட் ஆங்ஸைட்டி. இது எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு ஃபோக்கஸை கண்டுபிடிக்க வைக்கும் அண்ட் உங்களை ஒர்க் பண்ண வைக்கும். இந்த 5 நாளையும் கரெக்டாக யூஸ் பண்ண வைக்கும். ஸோ ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் இன் அ பாசிட்டிவ் வே. எந்த நெகட்டிவிட்டியும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடாது. நம்ம பாசிட்டிவிட்டியில் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறோம். அதே காலேஜுக்கு, அதே என்ட்ரன்ஸ்குள்ளே, அதே ஆடிட்டோரியம்குள்ளே, அதே பேரண்ட்ஸோட ஒரு சந்தோஷமான ஸ்டேட்டஸில் சூப்பராக போகிறோம். அண்ட் அவங்களையும் ரொம்ப பெருசாக, இது வரைக்கும் நம்ம பெருசாக அவங்களுக்கு எதுவும் பண்ணியிருக்க மாட்டோம். அட்லீஸ்ட் இன்றைக்கி ரொம்ப அந்த ஒரு நாள் அன்றைக்கி ரொம்ப சந்தோஷத்தை கொடுப்போம் அப்படின்னு நம்புங்க. கண்டிப்பாக அது எல்லாமே நடக்கும். ஸோ இதை தவிர these are all the major 3 important things that you should do. ஒரு ரிவிஷன் ப்ராப்பராக இருக்கணும், ஒரு டெஸ்ட்டாச்சும் ப்ராப்பராக இப்போ எழுதி பார்க்கணும், உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் நல்லாயிருக்கும். ஸோ இதை தவிர உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலோ, வேறு ஏதாச்சும் நீங்கள் பேசணும்னு நினச்சாலோ கண்டிப்பாக கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். We'll do a video in the next time. Thank you.